ஓகே, லிஸ்ட் டேட்டா ஸ்டோரேஜ். ஸோ நம்ம என்ன சொன்னோம், லிஸ்ட்டினுடைய எல்லா இன்ஃபர்மேஷனும் ஒரு டேட்டா பேஸில் போய் ஸ்டோர் ஆகுது, அதுக்கு பேர் கான்டென்ட் டேட்டா பேஸ்ன்னு சொன்னோம். பட் ஒன்லி ப்ராப்ளம் என்னன்னா, இட் இஸ் நாட் ஸ்டோரிங் லைக் எ டேட்டா பேஸ் டேபிள். நார்மல் டேட்டா பேஸ் டேபிள் மாதிரி ஸ்டோர் பண்ணல. தே ஆர் ஃபாலோயிங் சம் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் டு ஸ்டோர் லைக் எக்ஸல் ஃபைல். சரிங்களா? அதனால் ஆஸ் எ டெவலப்பராக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்ச் இந்த லிஸ்ட் ஐட்டம் ஹேண்ட்லிங் தான். ஸோ இதை நார்மலாக ஒரு செலக்ட் கோரி போட்டு நம்ம எடுக்க முடியாது. அது ஒன்று தான் நமக்கு இருக்கிற சேலஞ்ச். டெவலப்பராக பார்த்தீங்கன்னா என்ன சேலஞ்சுனா, ஓகே இது ஒரு டேட்டா பேஸ் டேபிள் மாதிரி தானே, எந்த டேட்டா பேஸ் ஓப்பன் பண்ணுங்க, அந்த டேட்டா பேஸில் என்ன டேபிள் பாருங்க, அதுலேருந்து நம்ம செலக்ட் கோரி போட்டு எடுத்து என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அப்படி பண்ண முடியாது. ஸோ இந்த லிஸ்ட்டு ஃப்ரண்ட் அண்ட் யூசருக்கு எவ்வளவோ பெனிஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இவ்வளவு நேரமும் பாருங்கள், ஒரு லைன் கூட நம்ம கோடிங் பண்ணவே இல்லை, எல்லாமே இருக்கிற ஃபீச்சர் பார்த்தோம். அதுவே எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குன்றத நேரம் கொஞ்சம் உணர்ந்துருப்பீங்க நீங்கள். ஸோ இத்தனை ஃபீச்சர்லையும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். சில ஃபீச்சரை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டியிருக்கும், அதுதான் கிளையண்ட்டினுடைய ரெக்குவயர்மெண்ட். ஸோ அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இது எக்ஸல் ஃபைல் மாடலில் ஸ்டோர் ஆகுது. இந்த டேட்டாவை எப்படி எடுக்க முடியும்? ஷேர் பாயிண்ட்டுக்குன்னு சில ஏபிஐ இருக்குது, அந்த ஃபங்க்ஷன் மூலமாக தான் எடுக்க முடியும். ஸோ அந்த ஃபங்க்ஷன் அவ்வளவு ஈஸியாக இருக்காது, அது ஒன்று மட்டும்தான் டிஃப்ரெண்ட். பட் அது ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது டெவலப்மெண்ட் செக்ஷன் வரும்போது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பட் அது ஒன்றும் கஷ்டம் கிடையாது, ரொம்ப கஷ்டம் கிடையாது. பட் இப்போதைக்கு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு லிஸ்ட் இருக்குன்னா அந்த லிஸ்ட்டில் எந்தெந்த செல்லில் வேல்யூ இருக்கோ அந்த ரெஃபரன்ஸாக வச்சு, ரோ அண்ட் காலமாக ரெஃபரன்ஸ் வச்சு டேட்டா பேஸில் போய் ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகிட்டே வருது. எப்போ வேல்யூவை ரெட்ரீவ் பண்ண சொல்கிறோமோ அப்போது இந்த ரோ அண்ட் காலம் பேஸ் பண்ணி டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணி அதுதான் நமக்கு ப்ரெசன்டேஷன். ஆனால் ஃபைனல் ப்ரெசன்டேஷன் என்ன வருதுன்னா, ஒரு டேட்டா டேபிள் எடுத்து வியூ பண்ணுற மாதிரி தான் எனக்கு வருது, இல்லைங்களா? ஸோ இது மட்டும் நமக்கு தெரிஞ்சிருந்தால் போதும், அவ்வளவுதான். வணக்கம். கலெக்டிவா நாலேஜ் அகாடமி சார்பாக நாங்கள் ஒரு ஆப் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு கலெக்டிவா COLLECTIVA கலெக்டிவா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ரெட் கலரில் CKA அப்படின்னு போட்டு ஒரு ரவுண்ட் போட்டு ஒரு ஐக்கான் வரும். ஸோ அதுதான் கலெக்டிவா நாலேஜ் அகாடமி அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரோல் நம்பர் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் ஆகிட்டு உங்களுடைய கோர்ஸை எங்கேருந்து வேணாலும் இனிமேல் பார்த்துக்கலாம். 40% ஆஃப் கோர்ஸ் எல்லா வீடியோவும் ஃப்ரீ பண்ணியிருக்கோம். அதனால் எந்த கோர்ஸ் வேணாலும் ஓப்பன் பண்ணி நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா பின்னால் பேக்கேஜை வாங்கி நீங்கள் பயனடையலாம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் கலெக்டிவா அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு டைப் அடித்து கலெக்டிவா நாலேஜ் அகாடமியினுடைய நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி உடனே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. எக்ஸலண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், குறிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸ் எழுதுங்க. மேலும் எங்களுடைய அனைத்து கோர்ஸ் என்னென்ன வச்சுருக்கோன்றதை பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை கண்டிப்பாக படிங்க. தேங்க்யூ.